தங்கம் மற்றும் வெள்ளி விலை புதிய உச்சம் தொட்டுள்ள நிலையில் தங்கத்தில் முதலீடு செய்வது சிறப்பானதா? பொதுமக்களின் சேமிப்பு எப்படி இருக்கிறது என ஒரு கேள்வி எழுப்பினோம். இதற்கு பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். சேவிங்ஸ் வேணும் தான், ஆனால் நம்ம சேவிங்ஸ் இப்போதைக்கு பண்ணலையே, அதனால ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனால் அன்றைக்கு ரொட்டேஷன் வந்த பணத்தை ரொட்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். சிட் ஃபண்டில் போய் போட்டுன்னு வச்சிங்களேன், அது ஒரு 5 மாதம் 6 மாதம் கழிச்சு தான் நீங்கள் பணமே எடுக்க முடியும் சொல்லுவாங்க. இல்லை ஒரு பேங்க்கில் டெபாசிட் பண்ணி வச்சிங்களா, அது கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ நகை ஒரு 50 பவுன் வச்சுருந்தீங்களா, உடனே நீங்கள் அடை வச்சிடலாம், ஏதோ ஒன்று விற்றுலாம், உடனே விற்றுலாம். பேங்க்கில் போட்டால் என்ன வட்டி வருது என்னன்னு புரியல, ஏதாவது ஒன்று மாதம் கழிச்சிட்டே போகிறாங்க. இன்ட்ரெஸ்ட் சரியில்லை, அது இல்லைன்னு போகுது. அதனால் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். நான் தங்கத்தில் முதலீடு செய்வதில்லை, அது எனக்கு பிடிக்காது, வேஸ்ட். தங்கத்தில் என்ன பொறுத்தவரைக்கும் டெட் இன்வெஸ்ட்மெண்ட், அதில் மேக்கிங் சார்ஜஸ்லாம் போடுறாங்க, அதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது ஒன்றும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, ரிட்டர்ன்ஸ்லாம் ஒன்றும் என்ன பொறுத்தவரைக்கும் கிடைக்கிறது இல்லை. நம்ம இது வரலாம். எனக்கு வயசு 60ஆகுது. நான் சம்பாரித்து எனக்குன்னு 10 ரூபா நான் சேர்த்து வச்சுருக்கேன். சேமிப்புனா சீட்டு போடுவோம். ரெண்டாவது நகைக்கடையில் பண் கட்டுறோம்ல, அது மாதிரி கட்டலாம். நாங்கள் மகளிர் லோன்லாம் இருக்கோம், அந்த மாதிரி சேர்த்து வச்சுருக்கோம். நான் சேமிக்கிறது மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு சேமிப்பேன், காசு சேமிப்பேன். அண்ட் நகை சேமிப்பேன். நகை இஸ் அ கோல்ட் பாண்ட் நான் சேமிப்பேன். இது டெபாசிட் பண்ணுறது தான் சார் பெஸ்ட். ஆமாம், பேங்கில் டெபாசிட் பண்ணி ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். தங்கத்தில் நானும் பிரச்சனை, அதனாலும் பிரச்சனை. டெபாசிட்ன்றே கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம சீட்டு போடுறது பேங்க்கில் வச்சா லாக்கர் அப்படி கிடச்சி எரிஞ்சு போச்சு, தொலைஞ்சு போச்சுன்றாங்க. நம்மளே செஞ்சு நம்மளே சாப்பிட்டு நம்மளே முடிச்சிட வேண்டியது. எங்க வருமானத்துக்கு நகையெல்லாம் வாங்கி எங்க பிள்ளைங்களுக்கு போட்டு நாங்க அழகு பார்க்கவே முடியாதுங்க சார். ஏதோ சம்பாதிக்கிறோம், சாப்பிட்றோம், வாழ்க்கையை இப்படியே ஓட்டிட்டு இருக்கோம்.